ஜனநாயகன் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. பெரிய கொண்டாட்டம். அதான் அமைச்சரவை கூடி அவர் சொல்லிட்டார், ரீல்ஸ் எல்லாம் போடாதீங்க, படமே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன் படம் வெளிவரலையே அப்படின்னு சோகத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு வச்சு அமைச்சர், மத்திய அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்பு, டெல்லியில தமிழ்நாட்டுக்கான சிறப்பு பிரதிநிதி யாரு? ஜனநாயகன் திரைப்படத்தோட தயாரிப்பாளர். தமிழ்நாட்டில் கல்வியாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், அறிவர்கள், நிறைய அரசியல் முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்க. தகுதியான அந்த பதவிக்கான தகுதியான ஆட்கள்லாம் நிறைய அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் படம் வெளியாகலைன்ற சோகத்தில் இருந்தான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் கொண்டு போய் அறிவிக்கிறாரு. உடனே இப்போ இந்த மாதம் ஜனநாயகம் படம் வெளியாகுது. படம் வெளியாகும் போது அமைச்சர்லாம் யாரும் ரீல்ஸ் போடாதீங்கன்றாரு. தெரியுதுங்களா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு? புரியுதுங்களா? ரசிகர்களுக்கு குஷி ஏத்துறாரு. உங்கள் விருப்பத்திற்கான படமே வெளியிட போகிறேன், குட்டியே நீங்கள் படம் போடாதீங்க, ரீல்ஸில் நீங்களே கதாநாயகர்கள் ஆகிட்டீங்க, அப்புறம் நான் எப்போ கதாநாயகர்? இன்று வரை கதாநாயகனாகவே நடிச்சுக்கிட்டு இருக்கார். தன்னை ஹீரோ, இந்த பிம்பத்தை அவர் அப்படியே தக்க வச்சுக்கிறார். அதனால தான் அமைச்சர்களுக்கு சொல்கிறார், நீங்கள்லாம் போய் தனித்தனியாக ரீல்ஸ் போட்டிங்கன்னா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது? ஏன்னா எல்லா ரீல்ஸுகளுக்கும் தலைவரே நான் தான் அப்படின்ற நிலையில் தன்னை இதுவரை நடிகனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பெருமைக்குரிய ஒரு செயலை திரைப்படம் வெளியிடுவதன் மூலமா சாதனை செய்திருக்கிறார். தாவேகாவின் ஆட்சி அதிகாரிகளின், நம்ம ஏற்கனவே இந்த மூட்டைப்பூச்சி ஆட்சின்ற மாதிரி சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு நிறுவி இருக்கிறார்.